ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நாங்கள்லாம் நல்லா இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாரி. இன்றைக்கி நான் வந்துட்டு ஸ்வீட் செய்யலான்னு தான் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஸ்வீட்டுனாக்கா பாயசம் தான் பண்ண போகிறேன். வீட்டில் இருக்கிற பொருளையவே வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏலக்காய் வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை வச்சே நான் செய்கிறேன். வாங்க, நான் எப்படி செய்ய போகிறேன்றதை நீங்கள் பார்க்குறீங்களா? என்னோடய ஸ்டைலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாயசத்துக்கு என்னெல்லாம் பொருளை எடுத்திருக்கேன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சேமியா எடுத்திருக்கேன். இங்கே வந்து முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து பால் பவுடரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன். இன்றைக்கி பால் பவுடர் தான் இன்றைக்கி ஸ்பெஷலு. எல்லாம் பால் வச்சு செய்வாங்க. பால் பவுடரில் செய்வாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் வந்துட்டு பால் பவுடரில் தான் செய்ய போகிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை வச்சுருக்கேன், ஸ்வீட்டு சர்க்கரை. இது வந்து நெய். இப்போ வந்துட்டு இவ்வளோ பொருளை தான் நான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு சேமியாவை வந்துட்டு நெய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்துட்டு சேமியா வறுக்கிறதுக்காக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இப்போ வந்து நான் சேமியாவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சிகப்பாக நல்லா வறுத்துக்கணும். சேமியா வந்துட்டு நெய்யில் வறுக்கிறது எதனாலேனாக்கா கொஞ்சம் நல்லா பாயசத்தில் வந்துட்டு நல்லா நெய்யோட ஸ்மெல் நல்லா வரும். அதனால இப்படி செய்கிறது. ஏலக்காய் ஒன்று மட்டும் கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேறு வெரைட்டியாகவும் இருக்குது பாயசம் செய்கிறது. இந்த ரவையெல்லாம் போட்டு செய்வாங்க. அது வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நல்ல சிகப்பாக வறுத்து எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வறுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக சிகப்பாக வறுப்படுது. இன்னும் கொஞ்சம் கூட நல்லா சிகப்பாக வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சேமியா நல்லா வறுபட்ட அளவுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் சேமியாவை நல்லா வறுத்துக்கிறது. வறுக்கலைனாக்கா நல்லா கொலைன்னு ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்துட்டு நான் ஜவ்வரிசி எல்லாம் சேர்க்கல. ஜவ்வரிசி எல்லாம் சேர்க்காம வெறும் சேமியாவே வச்சு தான் பாயசம் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு செவக்க ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு இது வேறு பாத்திரத்துக்கு போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாயசத்துக்காக தண்ணியை ரெடி பண்ணி தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கலான்ட்டு இந்த பாத்திரத்தில் எடுத்துருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா சேமியாவை போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். சேமியா வெந்ததுக்கப்புறம் என்னென்ன போட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவுக்கு வந்து எழுதுறதுக்கு இங்கே புக்கு கொடுத்துருக்கேன். புக்கில் எழுதலை பாப்பா. பாருங்கள், கையிலெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கா. என்னம்மா பண்ணிகிட்ருக்கேன்? இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். மூஞ்சி காமி. ஹாய் பண்ணு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புக்கில் பாருங்கள் இந்த மாதிரி தான் கிறுக்கி வச்சுருக்கா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து சேமியாவை சேர்த்துக்கலாம். சேமியாவை போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேமியா வந்து நல்லா வேகட்டும். இதம்மா கொடுத்து நீரும். சேமியா வந்து நல்லா கிண்டி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நல்லா கிண்டி விட்டுக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், சேமியா வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா காமிக்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த சைடு ஸ்டவ்வில் வந்துட்டு இந்த பால் பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு லைட்டாக தண்ணியை சூடு பண்ணிக்கணும். லைட்டாக சூடு பண்ணுறதுக்காக தண்ணி வந்துட்டு அந்த சைடு சூடு பண்ணிகிட்ருக்கேன். மிக்ஸ் பண்ணும்போது காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பால் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தான் இது கூட சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கட்டி கட்டியாக வரும். அந்த கட்டியெல்லாம் கருகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு கரைச்சிருக்கேன். இது பத்தாது பாருங்கள், இன்னும் திக்காக கலந்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் பவுடர் இருக்குங்களா, அதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் போட்டு அப்படியே கலக்கிக்கலாம். இந்த கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அந்த கட்டி இல்லை, இன்னும் கொஞ்சம் இருக்குது இல்லையா, அதையும் ஃபுல்லாகவே சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இப்போ இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாயசம் வந்து எல்லாம் முந்திரி பருப்பெல்லாம் தாளித்து ஊற்றினதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாலை வந்து சேர்க்க போகிறேன். பாருங்கள், போட்ட உடனே கரைஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், போட்ட உடனே கரைஞ்சிருச்சு. இதை வந்துட்டு நம்ம அது கூட சேர்க்கும்போது வடிகட்டி தான் சேர்த்துக்க போகிறோம், அதனால் பிரச்சனை இல்லை கொஞ்சம் இருந்தால். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால் பவுடர் வந்து 3/4 கப் எடுத்துருந்தேன், அதுலேயும் ஸ்வீட் இருக்கும். இப்போ வந்துட்டு சர்க்கரை வந்துட்டு 1/4 கப் எடுத்துருக்கேன், பால் பவுடர் எடுத்துருக்கிற கப்லேயே. இதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கிண்டி விட்டுடலாம். கிண்டி நல்லா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா திக்காக வேகட்டும். வெந்தாக்கா கொஞ்சம் பால் போடுறது பால் இருக்கு இல்லையா, அது சேர்க்கும்போது வந்துட்டு கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகிடும். கொஞ்சம் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துடுச்சு, கொஞ்சம் சுண்டி இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இனி இதுக்கு இருக்கிற ப்ராசஸ் பார்க்கலாம். முந்திரி பருப்பெல்லாம் நெய்யில் தாளித்து ஊற்றிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு இதுக்கு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். திராட்சையும் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே கருகீரும். நல்லா எண்ணெய் ஃப்ரை ஆகிடுச்சு நெய். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எல்லாம் உப்பி வந்துருச்சு. எல்லாம் சுருங்க மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாமே உப்பி வந்துருச்சு. இப்போ வந்துட்டு இந்த பாயசத்தோடு சேர்த்துக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வடி கட்டி வச்சுருக்கேன், அது மேலே ஊற்றுறேன். கொஞ்சம் அந்த கட்டை கட்டையாக இருந்துச்சுன்னா எல்லாம் போயிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால் பாயாசம் ரெடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பாலையும் ஊற்றிட்டேன். கொஞ்சம் அந்த கட்டியாக இருக்கிறதெல்லாம் இருந்துச்சுனாக்கா அந்த வடிகட்டிலே இருந்துக்கும், அதனால தான் வடிகட்டி சேர்த்துக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், பால் பாயாசம் கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் நேரம் விட்டாக்க நல்லா கட்டியாயிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஏலக்காய் ஒன்று மிஸ்ஸிங்காக இருக்குது, பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் நாங்கள் 3 பேர் சாப்பிட்றதுக்கு தான் பரவாயில்ல. நீங்கள் செய்யும்போது ஏலக்காவை சேர்த்து செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பால்வாடியில் கொடுக்குற பொடியை வச்சு எப்படி பால் பாயசம் செய்கிறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாச்சும் வெரைட்டியாக ஸ்வீட்டே செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.